போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார். இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன் பிறந்தான் சொல்கிறேன். தமிழ் தேசிய நிலத்தில், தமிழர் தாய் நிலத்தில், தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து நிற்கிறது. எவரும் எதிர் நிற்க முடியாது. இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும். சும்மா அப்படி பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், கணக்கு என்ன தெரியும். நீ எடுக்க மாட்ட. நாங்க இங்க நிக்கிறது என்ன, எல்லாரும் இந்த வர்றோம், வெல்றோம், எடுக்கிறோம். நமக்கு ஒரு வரலாறு வருது. தமிழ் தேசியர்கள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும். தோற்றார்கள், துவண்டு போய்விடவில்லை. வீழ்ந்தார்கள், வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுந்தார்கள். ஏனென்றால் வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ என்னை வீழ்த்த முடியும் என்று வைத்திருக்கிற நம்பிக்கையை விட, வீழ்ந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது. இவர்கள் எடுக்க மாட்டார்கள். எது ஒன்றையும் சொல்ல, அத இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை, இந்திய அரசு அது தரவில்லை. கோழைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்பிக்கு நிற்கிறது. பணம் தரல, ₹1 தர முடியாது. ₹1 விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு, ஒரு வீரம் ஒன்றும் கிடையாது. கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும். என்னைக்கு தெரியும், என்னைக்கும் சொல்றது இல்லை. அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்லி பாருங்களேன். சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது, இடி ரைடு போகுது, என்னென்னமோ போகுது. அதுக்குள்ள ஏதோ கதவை பூட்டிட்டு பேசுவாங்க. பொறுக்கு 1,00,000 கோடி ஊழல்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 1000 கோடிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா 100 கோடிம்பாங்க. கடைசியா ஒண்ணும் இல்லை, சரியாத்தான் இருக்கும்பாங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மீது சரக்க வச்சுக்கிட்டு கறியை வறுத்து சாப்பிட்டு பேசுவாங்க. அப்படியா, அப்படியா. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள். நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் என்று சொல்லலையே. அருந்தியதற்கு கொடுத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடை நீங்கள் இடஒதுக்கீட்டை ஏற்றிருக்கிறோம். உள்ஒதுக்கீட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது கொடுத்தாச்சு, சரி கொடுத்தாச்சு. அதுல முன்னுரிமை என்கிறதை எதிர்க்கிறோம். அதை ஏற்கல. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் என்பதை நாங்கள் ஏற்கல. அதை நாங்கள் நீதிமன்றமே சொல்லுகிறது அது தவறு, சட்டப்படி தவறு, அப்படி கொடுக்க கூடாது. நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து விடுகிறது. அந்த 3 விழுக்காடை கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய 18 இருந்து ஆதி தமிழ்குடி பறைய தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த 3 விழுக்காடை எடுத்து உள்ஒதுக்கீடாக அருந்ததிய மக்கள் கொடுத்து விட்டீர்கள். ஆனால் நாங்கள் இழந்த 3ஐ 14 ஆண்டுகள் இழந்திருக்கும். அதனால சேர்த்து 5 விழுக்காடாக திருப்பி 20 விழுக்காடாக தாருங்கள் என்று கேட்கிறோம். எங்கிருந்து எடுப்பது? பொருளாதார அடிப்படையில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காடு எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு அந்த 5 விழுக்காடை கொண்டு வாருங்கள். இல்லையே இடம். திருமணத்துக்கு போறோம், 1000 பேர் வருவாங்கன்னு சமைச்சிடறாங்க, சாப்பாடு தீந்துருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இன்னொரு 200 பேருக்கு சாப்பாடு தேவைப்படுது. என்ன பண்ணுவாங்க? மறுபடி சமைப்பாங்க. அப்ப 100 லட்டு இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பத்தல. அப்ப இன்னொரு 50 லட்டை உருட்டுதான் உனக்கு வேலைய. நீதான் ரொம்ப நல்லா உருட்டுவியப்பா, உருட்டு. அதை
நாங்கள் கேட்கிறது சலுகை பிச்சை எல்லாம் இல்லை. என் அன்பு சொந்தங்களே, என் இனத்தின் உரிமை, என் பிறப்பு உரிமை நான் கேட்கிறேன். நான் எவன்கிட்ட பிச்சையெல்லாம் கேட்கல, நான் சலுகை கேட்கல, உரிமை கேட்கிறேன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பேசணும். இதை பஞ்சமர நிலம் கேட்கிறோம்னா அதை பிச்சை கேட்கிறோம்னா கேத என் உரிமை. இந்த வெள்ளைக்காரன் எங்களுக்கு 12 லட்சம் ஏக்கரை கொடுத்தான்னா அவன் அங்கிருந்து பிரிட்டன்ல இருந்து வரும்போது தோல் ஒதுக்கிட்டு வந்த இடம் இல்ல, என்னுடைய பூர்வீக இடம். அது என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. அதை அவன் பேரன்பின் காரணமாக பெருந்தன்மையோடு எடுத்து திருப்பி எனக்கு கொடுத்தான். வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் எடுத்தால் அதை தடுக்க நாங்கள் கூடியிருக்கோம். அவ்வளவுதான். திருப்பி எடுக்க நாங்கள் திரண்டிருக்கோம். அவ்வளவுதான். இத்தனை சாதி இருக்கும்போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, அவன்தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம் இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நேரடியாக நிலத்தில் உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம், வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம். அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான். அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு. நல்லா கொஞ்சிக்கணும். தாழ கிடப்பாரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள். அவர் கற்பித்த தர்மத்தை கற்ற நாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற நம் இன சொந்தங்களை தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை என்பதை புரிஞ்சு